தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் பாத்திமா மேரி 2ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜோஸ்மின் லீலா ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தரிசிக்க வாருங்கள், இறை தரிசனம் பாருங்கள். பிஞ்சு முகம் ஒன்று தங்கரதம் போல மின்னுவதை பாருங்கள். அதன் கொஞ்சம் மொழியே நம் தஞ்சமெனவே இறை சந்நிதியில் சேருங்கள். ஆராதிப்போம் நம் ஆண்டவரை, தரிசிப்போம் தேவபாலனை. ஆராதிப்போம் நம் ஆண்டவரை, தரிசிப்போம் தேவபாலனை. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரின் பிறப்பு நாட்களில் இருக்கின்ற நாம் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளையும் நம்மிடம் வாக்கு மனுவுருவானார் நம்மிடம் கொடுக்கின்றார். அவருடைய மீட்பு நமக்கு தரப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்து ஆண்டவரின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கெஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும், கிறிஸ்துவே மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும். உன்னதங்களிலே கடவுளுக்கு
மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரை நீர் எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரை எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருத்தூதரான புனித யோவான் வழியாக உமது வார்த்தையின் மறை உண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. அவர் எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்த உண்மைகளை நாங்கள் தகுந்த அறிவு திறனுடன் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 1-4 முடிய. சகோதர சகோதரிகளே, தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலைவாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகின்றோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 97 1-2, 5-6 மற்றும் 11-12 முடிய உள்ள இறைவார்த்தைகள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள்.
களி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன, நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன, வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன, அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், களி கூறுங்கள். நேர்மையாளர்க்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். பல்லவி. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், களி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், களி கூறுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். மறைசாட்சியரின் வெண்குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாளன்று மக்தலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ என்று எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதைக் கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் உணர்ந்ததையும் உங்களுக்கு கூறுகின்றோம். ஆண்டவரின் பிறப்பு காலத்தில் வார நாட்களில் இருக்கின்ற நாம் இன்று புனித யோவான் நற்செய்தியாளர், திருத்தூதர் இவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். நாம் பிறப்பை கொண்டாடினோம், நேற்று இறப்பை கொண்டாடினோம். இன்று மறு
பிறப்பையும் இறப்பையும் கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரின் வாக்கு தூய ஆவியால் நிரப்ப பெற்று நம்மிடையே மனிதரானார். அவருடைய வாக்கு மனிதராகி அன்பினால் சித்தரிக்கப்பட்டு நமக்கு ஒளியை கொடுத்து கொண்டே இருக்குது என்பதை தான் சுருக்கமாக புனித யோவான் தம்முடைய நற்செய்தியிலும் திருமுகத்திலும் திருவெளிப்பாட்டுகள் நூலில் இந்த 3 நூல்களை எழுதியுள்ளார். ஒன்று நற்செய்தி, திருமுகம், 3 திருமுகங்கள், மற்றொன்று திருவெளிப்பாட்டில் ஆண்டவரின் கிறிஸ்து இயல் என்றுதான் அவருடைய எழுத்துக்களை நாம் சொல்லுவோம். அவர் எழுதிய நூட்களை சொல்லுவோம். கிறிஸ்தாலஜி, கிறிஸ்துவை பற்றி முழுமையாக அறிந்து அவர் எவ்வாறு வாழ்ந்தார், வாழ்க்கை வாழ்ந்தார், என்ன செய்தார், யாருக்காக அது செய்தார், எப்படி ஆண்டவரிடம் கடவுளிடம் சென்றார் என்பதை தான் அவர் வாக்கு உருவானார், மனு உருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார், விண்ணகம் சென்றார், நமக்காக தூய ஆவியை அனுப்பி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்ற உண்மையை தான் திருத்தூதர் யோவான் நமக்கு கூறுகின்றார். நமக்கு தெரியும், திருத்தூதர் ஜெபதேயுவின் மகன் பெரிய ஜேம்ஸ், பெரிய யாக்கோபுடைய சகோதரர் என்பது நமக்கு தெரியும் இல்லையா? அவர் அந்த திருத்தூதர் 12 திருத்தூதர்களே மிக மிக சிறியவர், வயதில் சிறியவர், அனுபவத்திலும் சிறியவர். ஆனால் ஆழ்ந்த சிந்தனைகளை கொண்டவர். மற்ற சீடர்கள் எல்லோரும் மறைசாட்சிகளாக மறைத்தார்கள், திருத்தூதர்கள் அனைவரும். ஆனால் இவர் மாத்திரம் கடைசி வரை கிட்டத்தட்ட 96 ஆண்டுகள் வாழ்ந்து நார்மலாக உயிர் நீர்த்தவர் என்று நாம் அறிவோம். இந்த திருத்தூதர் முதலில் திருமுழுக்கு யோவானுடைய சீடராக இருந்தார். பின்பு அவர் சுட்டிக்காட்டியதால் இவரே உண்மையான திருமகன், கடவுளின் மகன் என்று சுட்டிக்காட்டினார் ஆண்டவரை. பின்னர் அவரை பின்பற்றினார் என்பது நம்முடைய நற்செய்தி மூலம், அவருடைய நற்செய்தி மூலம் நாம் அறிவோம். அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய காரியங்கள், அவரிடம் என்று கற்றுக்கொள்ள வேண்டியது. ஒன்று, ஆண்டவரை முழுமையாக நம்பினார். ஆண்டவரை முழுமையாக நம்பினார், அது முக்கியம். நமக்கு ஆண்டவர் நம்மிடம், நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறந்துள்ளார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கை தொடர்ந்து இருக்க வேண்டுமென்றால் நற்செய்தியாளர் நமக்கு கூறுகின்றார், நீங்கள் ஆண்டவரின் வார்த்தையை வாசியுங்கள், தியானியுங்கள், கடைபிடிங்கள். வாக்கு என்பதை தான் அவர் முதலில் தொடங்குகின்றார். வாக்கு மனு உருவானார் என்ற நற்செய்தியை தொடங்குகின்றார் அவர் இல்லையா? அந்த வாக்கு, கடவுளின் வாக்கு நம்மிடம் மனிதராக பிறந்துள்ளார். எவ்வாறு? தூய ஆவியின் வல்லமையால் அன்பின் உருவமாய் ஒளியாக நம்மில் ஒளி வீசிக்கொண்டு இருக்கின்றார். அதை தான் நாம் உணர வேண்டும், அதை நம்ப வேண்டும். ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, செய்ய வேண்டியது, முதலில் ஆண்டவரின் வாக்கை படிக்க வேண்டும். ஆண்டவர் தினமும் படிக்க வேண்டும். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் நமக்கு அந்த கடமை இருக்கின்றது. காரணம், அந்த வாக்கு தான் நமக்கு, ஆண்டவரின் வாக்கு தான் நமக்கு உயிர், ஊட்டம் எல்லாம். அதன் பிரகாரம்தான் நாம் எல்லா நன்மைகளையும் நம்மால் பெற முடியும். ஆண்டவரின் வாக்கினால் நம்மால் எதையும் செய்ய முடியும் என்ற உண்மையை இன்றைய யோவான் நற்செய்தியாளர் நமக்கு அறிவிக்கின்றார். ஆகவே அவருடைய வாக்கை நாம் படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும், பிறருக்கு அதை சொல்ல வேண்டும். நிலைவாழ்வு தருகின்ற வாக்கு அது. ஆகவே அந்த வாக்கை பெற்றுள்ள நாம் பிறருக்கு அந்த வாக்கை சொல்ல வேண்டும். அதைதான் அவர் செய்தார். ஆண்டவரை கண்டார், நம்பினார். அந்த நம்பிக்கை மூலமாகத்தான் நாம் அவரை காணுகின்றோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நாம் பங்கு பெறும்போது அவரை காணுகின்றோம், அவரை தொட்டு உணர்கின்றோம். எவ்வாறு தொட வேண்டும் நமக்கு கூறுகின்றார். எப்பொழுது கூறுகின்றார்? யாரை தொட வேண்டும்? ஆண்டவரை தொட வேண்டும் என்றால்
ஏழைகளுக்கு நாம் சேவை செய்யும் பொழுது, அவர்களுக்கு நாம் உதவும் பொழுதெல்லாம் ஆண்டவரை தொடுகின்றோம். இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுதெல்லாம் ஆண்டவரை தொடுகின்றோம். நம்முடைய நம்பிக்கை செயலில் நாம் காட்ட வேண்டும். அந்த நம்பிக்கையானது செயலில் காட்ட வேண்டும். அவர் கண்டார்கள், தொட்டார்கள், உணர்ந்தார்கள், அதை செயலில் காட்டினார்கள். அதை தான் நாமும் செய்ய வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியாளர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே ஆண்டவரின் பிறப்பில் வாழ்கின்ற நாம், மகிழ்ந்திருக்கின்ற நாம் அந்த நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். இடையர்கள் சென்று அறிவித்தார்கள், கண்டோம், நாங்கள் கண்டோம், ஆண்டவர் மனிதனாக பிறப்பதை கண்டோம். அதை அவர்கள் பிறருக்கு அறிவித்தார்கள், இடையர்கள். நாமும் அதை செய்வோம். இன்று நற்செய்தியாளர் நமக்கு அறிவிப்பது தான், நான் கண்டேன், நம்பினேன், அதை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். அதை தான் நாமும் செய்ய வேண்டும். இந்த திருப்பலியை நாம் கொண்டாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். மாடடை குடிலே மாளிகையாய் மானுட மீட்பே மனுவுருவாய். மாடடை குடிலே மாளிகையாய் மானுட மீட்பே மனுவுருவாய். மண்ணில் வந்தாய் மகிழ்வு தந்தாய், உள்ளம் மகிழ உறவு பெருக என்னை தருகின்றேன். ஏற்றிடுவாய் காணிக்கையாய், மாற்றிடுவாய் பலி பொருளாய். ஏற்றிடுவாய் காணிக்கையாய், மாற்றிடுவாய் பலி பொருளாய். என்ன தருவேன் நான் உனக்கு சின்ன பாலகா, என்னை தரவா நான் உனக்கு இயேசு பாலகா. மாமரி மடியில் குழந்தையாய், மானுட மனதில் மழலையாய். மாமரி மடியில் குழந்தையாய், மானுட மனதில் மழலையாய். உறவாய் வந்தாய், உவகை தந்தாய், உலகம் மகிழ உண்மை தழைக்க என்னை தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லா உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பான ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்று புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருவிருந்து என்னும் ஊற்றிலிருந்து உம் திருத்தூதர் யோவானுக்கு நீர் வெளிப்படுத்திய திருவாழ்வு தரும் வார்த்தையின் மறைபொருளை நாங்களும் இவ்விருந்தின் வழியாக புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம்.
அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயரே தூயரே தூயரான ஆண்டவரே, போற்றி 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 போற்றி. ஆற்றலும் மாட்சியும் ஆன அன்பு தெய்வமே, போற்றி 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 போற்றி. வானபூமியாவும் உந்தன் மாண்பிலோங்குதே, உன்னதங்கள் எங்குமே போற்றி போற்றி. உன் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே, உன்னதங்கள் என்றுமே போற்றி 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 போற்றி. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தல்லும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தல்லும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் அனைத்து ஆன்மாக்களையும், எங்கள் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களையும், உத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களையும், யாரின் மனையத ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றல்லும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோவான், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விழத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்க இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதருக்கு மொழிந்தேறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறந்துள்ள ஆண்டவர் நமக்கு அமைதியை தந்துள்ளார். நாம் அந்த அமைதியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் நம்ம ஊரிலும் நாட்டிலும் வாக்கு மறுநாள் நம்மிடையே குடிகொண்டு நம்மை அன்பினாலும் ஒளியினால் நிரப்புகின்ற இறைவன் இவரே. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறின் விழுந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பின் ரூபமாய் சின்ன பாலனாய் மண்ணில் தோன்றினார் மகிழ்ந்து பாடுவோம். அன்பின் ரூபமாய் இயேசு பாலனே மண்ணில் தோன்றினார் மகிழ்ந்து பாடுவோம். என்றும் வாழ்த்துக்கள் என்றும் கூறுவோம். செய்தி சொல்லுவோம் இயேசு பாலனை வாழ்த்துவோம். தேவ தேவனை வாழ்த்துவோம். அன்பின் ரூபமாய் இயேசு பாலனே மண்ணில் தோன்றினார் மகிழ்ந்து பாடுவோம். விண்ணில் ஜோதி தோன்றிற்று மண்ணில் பாவம் போக்கவே. ஆஹா ஆஹா விண்ணில் ஜோதி தோன்றிற்று மண்ணில் பாவம் போக்கவே. மாந்தர் சாபம் நீக்கவே மன்னவர் பிறந்திட்டார். எங்கெங்கும் மகிழ்ச்சி மாந்தர் மேல் பிரியம் பூலோகத்தில் உண்டானது. மண்ணில் ரூபமாய் சின்ன பாலனார் மண்ணில் தோன்றினார் மகிழ்ந்து பாடுவோம். அன்பின் ரூபமாய் இயேசு பாலனே மண்ணில் தோன்றினார் மகிழ்ந்து பாடுவோம். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் என்றும் கூறுவோம். செய்தி சொல்லுவோம் இயேசு பாலனை வாழ்த்துவோம். தேவ தேவனை வாழ்த்துவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனிதரான வார்த்தை திருத்துதரான புனித யோவான் போதித்தார். நாங்கள் கொண்டாடிய இம்மறை பொருள் வழியாக அவ்வார்த்தை எங்களிடையே என்றும் குடிக்கொள்வாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் பிறப்பின் மகிழ்வில் பிறருக்கு நற்செய்தி அறிவிக்க சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. விண்ணும் மண்ணும் மகிழும் பொன்னான நாளிதுவே. பூவுலகு எங்கும் பூபாலம் கேட்கின்றதே. பாலகன் பிறந்தார் மாடடை குடிலில் மன்னவன் மலர்ந்தார் மாமரியின் மடியில். பாலகன் பிறந்தார் மாடடை குடிலில் மன்னவன் மலர்ந்தார் மாமரியின் மடியில். உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுதே. உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுதே. உலகினில் அவருக்கு உகந்தோருக்கு இன்று அமைதி உண்டாகுதே. ஹாப்பி 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 கிறிஸ்மஸ்.
Merry, Merry, Merry Christmas. Happy, Happy, Happy Christmas. Merry, Merry, Merry Christmas. ஊரெங்கும் பேரொளி அவர் மாட்சியே, பாரெங்கும் இனி எங்கும் அவர் ஆட்சியே. ஊரெங்கும் பேரொளி அவர் மாட்சியே, பாரெங்கும் இனி என்றும் அவர் ஆட்சியே. விடிவெள்ளி இவர்தானே அருள் வாழ்விலே, இருள் இல்லை ஒருபோதும் நம் வாழ்விலே. இனி இருள் இல்லை ஒருபோதும் நம் வாழ்விலே. மறை பொருள் ஆற்றிடும் வெண்மலரே, மாதவமே என் மாபரனே. மறை பொருள் ஆற்றிடும் வெண்மலரே, மாதவமே என் மாபரனே. பிறந்து வா, பிறந்து வா, என் உள்ள குடிலில் பிறந்து வா. பிறந்து வா, பிறந்து வா, என் உள்ள குடிலில் பிறந்து வா. Happy, Happy, Happy Christmas. Merry, Merry, Merry Christmas. Happy, Happy, Happy Christmas. Merry, Merry, Merry Christmas. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.